ஸ்டாஃப் தடி. வேதாகம பரிசுத்தவான்கள் நிறைய பேரோட கையில தடி இருப்பதை பார்த்துருப்போம். தடி பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கரடுமுரடான பாதைகளில் நடக்கிறதுக்கு, உயரமான மலைகளில் ஏறுறதுக்கு, தற்காப்புக்காக நம்ம தடியை பயன்படுத்துவோம். ஆனால் தடின்றதுக்கு ஸ்பிரிச்சுவலாக சில மீனிங் இருக்கு. தெய்வீக அதிகாரம், தெய்வீக பிரசனம், உயிர்ப்பிக்கிற வல்லமை, இப்படின்னு சில அடையாளங்களை தடிக்கு சொல்லலாம். வேதத்தில் பார்க்கும்போது கண்மலையிலேருந்து தண்ணீர் வந்தப்போ மோசையோட கரத்தில் இருந்தது இந்த கோல் தான். கோலியாத்தை எதிர்த்து நின்ன தாவீதோட ஒரு கையில் இருந்ததும் இந்த தடி தான். யாக்கோபு, எலிசா, ஆரோன், இப்படி எல்லாருடைய கையிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கோலை நம்மளால பார்க்க முடியும். அன்றைக்கு பரிசுத்தவான்கள் கையில தேவனின் பிரசனமா அடையாளமா இருந்தது இந்த கோல் தான். இந்த கோல் தான் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையாகிய வேதம் என்கிற தடியா நம்ம கையில கிடைச்சிருக்கு. நாம இந்த உலக வாழ்க்கை பயணத்துல தவறிடாம, தடுமாறிடாம, கடினமான பாதைகளை கடக்க, மரித்து போன நம்பிக்கைகளை உயிர்ப்பிக்க வேத வசனம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மையும் நம் தலைமுறையும் பிசாசின் பிடியிலிருந்து காப்பாற்ற வேதம் என்கிற கோலை கையில் பிடிப்போம். ஆமென்.